அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்துல இளைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த காலைக்கு இந்த நிகழ்ச்சியோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள நமக்கு வருகிற செய்தி எங்க அல்லது வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறாக சொல்லப்படுது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, எப்படி பிசாசானவன் தந்திரத்தோடு இருப்பான், அவனை நம்ம எதிர்த்து நிற்கணும்னா அதற்கான ஆயுதம் நம்ம கிட்ட வேணும். அந்த ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம தரிச்சு கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஒரு கதையில என்ன வருதுன்னா, எல்லாருக்கும் தெரியும் அதியமான் மன்னன் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, அவருக்கு அன்புக்குரிய ஒரு அவைப்புலவராக யாரை வைத்திருந்தாரு அப்படின்னு சொன்னா ஔவையார வச்சிருந்தாரு. ஔவையார் அந்த அவையில இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, அவரது பகைவனாகிய, யாருக்கு பகைவன் அப்படின்னு சொன்னா அதியமானுக்கு பகைவன் யாருன்னு சொன்னா தொண்டைமான். அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, போர் நடக்க காத்திருக்கிறது, அவங்களுக்குள்ள என்னது பகைமை இருந்ததுனால அவங்களுக்குள்ள என்ன செய்யுது, போர் இருக்குது. அதனால அந்த என்ன செய்யறாங்கன்னா, அந்த பகைவனை காணும்படி யார் போறாங்கன்னா ஔவையார் போறாங்க. அப்படி ஔவையார் போகுதுன்னு தொண்டைமான் அவங்கள பார்த்துட்டு அவங்கள ரொம்ப அதிகமாக உபசரித்து அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சொன்னாரு, நீங்க என்னுடைய போர்க்கருவிகள்லாம் வச்சிருக்கிற இடத்த பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கொட்டகைக்குள்ள அவர் கூப்பிட்டு போறாரு. அப்படி ஔவையார் உள்ள போகும்பொழுது அது எல்லாத்தையும் பாக்குறாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாம் என்னது நல்லா மினுமினுப்பா இருந்துச்சு. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, நீ உன்னுடைய பொருட்கள்லாம் ரொம்ப அழகா வச்சிருக்கிற, ரொம்ப மினுமினுப்பா இருக்குது. ஆனா அங்க அதியமானுடைய போர்க்கருவிகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா பழுது யூஸ் பண்ணி இந்த மாதிரி பளபளப்பு இல்லாம போய் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, உன்னுடைய கருவிகள என்ன இல்லை ஷார்ப்பா இல்லை, புதுசா வாங்கி வச்சு டெக்கரேட் பண்ணி நல்லா வச்சிருக்கிற, எண்ணெய்லாம் தடவி அதுக்கு மயில் தொகையெல்லாம் கட்டி நீ நல்லா வச்சிருக்கிற. ஆனா அங்க அதிகமா நல்லா பயன்படுத்திட்டு என்ன செஞ்சிருக்காரு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ போனாலும் என்ன செஞ்சிருவாங்க, தோற்று போயிடுவ அப்படின்றத இன்டைரக்டா சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வாசித்தோம். இப்போ என்ன, நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தச்சு வேலை செய்யறவங்க, இரும்பு வேலை செய்யறவங்க, அப்புறம் மரம் வெட்டுறவங்க, அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, நிறைய ஷார்ப் பண்ணி வைப்பாங்க. ஏன்னு சொன்னா, அவங்க மரத்தெல்லாம் வெட்டும் பொழுது பார்க்க, இப்போ பெரிய பெரிய மரத்தெல்லாம் இப்போ என்ன செய்யறாங்க, கரண்ட்ல வச்சு அழகா அந்த கத்தி மாதிரி இருக்கும்ல, அருவா, அதை ரம்பம் அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகா என்ன செய்யறாங்க, அறுத்துடுறாங்க. அதுவே அழகா வெட்டி கொடுக்குது. அந்த காலகட்டங்களில் அப்படி கிடையாது, சரிங்களா? அப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்க கோடாரி இருக்கணுமா இல்லை அருவாவா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, டெய்லி என்ன செய்வாங்க, ஷார்ப் பண்ணுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா கார்பெண்டர்ஸ், அந்த வேலையை செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சின்ன உளி மாதிரி இருக்கும், அதுக்கிட்ட கார்னரில் ஒரு இரும்பு மாதிரி ஒரு ஷார்ப்பாக இருக்கும், அதில் எல்லாம் இது பண்ணிவிட்டு அழகாக பண்ணி விடுவாங்க, ஷேப் பண்ணி விடுறதுக்கு எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்துவாங்க. அதுக்கு என்னென்னா, அது அவங்க பயன்படுத்துறதுக்கு முன்பாக அதை என்ன செய்வாங்கன்னா, டெய்லி என்ன செய்வாங்க, அதை பாதுகாப்பாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை முன்னாடியே செய்வாங்க. அதுக்கான ஷார்பன் பண்ணணுமா இல்லை ஆயில் போடணுமா, அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஏன் இதை நான் உங்களோட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய வீரர்களாக இருக்கிற நீங்களும் நானும் கூட நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்யணும், தினமும் புதுப்பிச்சு அதுக்கு எதுவும் பழுது வராதபடி பார்த்துக்கொள்ளணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், சாத்தானின் தந்திரங்களுக்கு நம்ம தப்ப முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரியம். என்னெல்லாம் அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம என்னெல்லாம் இருக்குது, பேராயுதங்கள் நம்ம அல்லது போர் ஆயுதமாக நம்ம எதெல்லாம் வச்சிருக்கிறோம்னு சொன்னால், சாத்தானை எதிர்ப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், அப்புறம் ஜெபம் செய்கிறது, உபவாசம் இருக்கிறது, விசுவாசத்தோடு இருக்கிறது. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய சர்வாயுதங்கள். அந்த சர்வாயுதத்தை என்ன செய்யணுமா, நம்ம தரித்து கொள்ளணும். அது தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அதை புதுப்பித்து கொண்டே வரணும். அது ஒரு நாள் 2 நாள்ல இருந்து
போகிறதில்ல. அது எப்படின்னு சொன்னால், நம்மகிட்ட இருக்கிற நற்பண்புகள், நம்மகிட்ட இருக்கிற அன்பு எல்லாமே இதில் அடங்கும். இதெல்லாம் தான் என்னது? சர்வாயுதம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம யாரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய கிருபையினால, ஆண்டுடைய தேவ ஒத்தாசினால யாரை வெல்ல முடியும்? சாத்தானே நம்மளால் வெல்ல முடியும் அப்படின்றதுல எந்த வித ஐயம் இல்லை. நம்ம இது என்ன செய்யணுமா? நம்மளுடைய காரியங்கள்லாம் சரியாக இருக்குதா? நான் ஆண்டவரோடு கூட நான் செலவழிக்கிற நேரம் சரியாக இருக்குதா? நான் ஆண்டவர் மேல் வைத்திருக்க விசுவாசம் நாளுக்கு நாள் உயர்றதா, இல்லை நாளுக்கு நாள் என்னது பின்தங்கி போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால், ஜெபம் இல்லாத வாழ்க்கையில் என்ன செய்யும்? அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படாது. ஜெபம் இருந்தால் தான் நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம பேசுவது கேட்டு நம்முடைய காரியங்களுக்காக அவர் என்ன எல்லா காரியங்களும் நமக்கு செய்வார். ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், ஆராதனை, விசுவாசம், இது போன்ற அநேக காரியங்கள் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி என்ன செய்யலாம்? சில நேரத்தில் திருப்தி ஏற்படலாம். அந்த திருப்தி ஏற்படும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவை நம்ம என்னென்ன செய்யணுமா? கூர்மையாக்குவதற்கு ஆயத்தப்படணும். நம்ம திருப்தியா எதுக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது? ஆயிடக்கூடாது. அப்படி நம்ம திருப்தி ஆகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யும்? சில நேரத்தில் சில காரியங்களை கவனிக்காம விட்டுருவோம். சில நேரத்தில் நம்ம ஜெப வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். அல்லது வேத வாசிப்பு குறைஞ்சிரும், விசுவாசம் குறைஞ்சிரும். ஆனால் நம்ம டெய்லி என்ன செய்யணும்? அதை நம்ம என்ன செய்யணும்? டெய்லி புதுப்பித்து கொண்டே இருக்கணும். அப்படி நம்ம செய்வோம்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் யாரை? தந்திரக்காரனோடு, சாத்தான் நமக்கு நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியை தருவார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? திராணியை தருவார். எப்போ அப்படின்னு சொன்னால், அவர் நமக்கு கொடுத்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம வச்சுக்கொள்ளணும். விசுவாசம், உபவாசம், நான் சொல்லியிருக்கிறேன், ஜெபம், வேத வாசிப்பு, இது போன்ற அநேக காரியங்கள், நற்பண்புகள், அன்பு, பொறுமை, தாழ்மை, இதெல்லாம் நம்ம சர்வாயுதமாக வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால், எல்லா சூழ்நிலையும் ஆண்டுடைய நாமத்தை அது உயர்த்துவதற்கும் ஆண்டுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு அது நமக்கு பிரயோஜனப்படும். அப்படி அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள ஆசைப்படுவீங்க சொன்னால், என்னோட கூட ஜெபத்தில் தரித்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நாங்கள் திராணியற்றவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் திராணியவர்கள் ஆகுவதற்கு ஆண்டவரே, நீர் காட்டின அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. உடைய சத்திய வசனத்தை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் மனதில் வைத்திருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபஜீவியம் எங்கள் வாழ்க்கையில் இருக்க கிருபை செய்யுங்க. எல்லா சூழ்நிலையும் விசுவாசிக்கிறதுக்கான ஞானத்தை தாங்க சுவாமி. உபவாசத்தோடு ஆண்டவரை ஜெபித்து அநேக காரியங்களை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லவும் அன்பிலே நிலைத்திருக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைப்படுங்க. சாத்தான் எங்களுக்கு சோதனையில் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.